முருகதாஸுக்கு ஒரு டேட்ஸ் கொடுத்துட்டாரு, மதராசி படம் நடிச்சுட்டாரு. இப்போ வந்து சிவகார்த்திகேயனோட இன்னொரு ஆசை வந்து இன்னும் நிறைவேறாமே இருக்கு. அது என்ன அப்படின்னா சங்கர் படத்தில் நடிக்கின்றது. இப்போ சங்கர் வந்து படம் இல்லாமல் இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் 2, கேம் சேஞ்சர்லாம் கொடுத்துட்டு வேல்பாரி பண்ணுறதுக்கு யாராவது ப்ரொடியூசர் வருவாங்களான்னு வந்து எப்படி சொல்கிறது, வீட்டு வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ சங்கருக்கு ஒரு தேதி கொடுத்தாருன்னா இப்போ வந்து மதராசி படம் வந்து ரொம்ப சுமாராக போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்போது வெற்றி படங்களோட இருந்தபோது அட்வான்ஸ் கொடுத்தோம். இப்போ சுமாராக போகிற படத்துக்கு போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம படத்தை தொடங்கணும்னா ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டி. அதுவும் இல்லாமல் வியாபாரம் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான், அதாவது மதராசியோட பிஸ்னஸ் வச்சு தான் வந்து இதில் வந்து பிஸ்னஸ் கேட்பாங்க. ப்ராஃபிட் ஷேரிங்கில் வராரா, ப்ராஃபிட் ஷேரிங்கில் வந்தார்னா நம்ம பண்ணலாம் அப்படின்போது வெங்கட் பிரபு சொல்றாரு, என்ன சார் அவரே வந்து தேதி ரொம்ப நாளாக கொடுக்காம இருந்தார், இப்போ கொடுக்குறாரு, நீங்கள் வந்து தள்ளி போடுறீங்க அப்படின்னு. இல்லை, அப்படி இல்லை, ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு. அதாவது நடுவில் மாட்டிக்கிட்டது வந்து வெங்கட் பிரபு தான். இந்த ப்ரொடியூசர் இருக்கார்ல பிரசாத் தான் சொன்னார்ல, திருப்பதி பிரசாத், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமஸான பாப்புலரான ஒரு பெரிய ப்ரொடியூசரு. அவரோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமான நிலைமை. அதாவது காமெடியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னென்னா, இங்கேருந்து தான் நம்ம எல்லாரும் தேடி போய் திருப்பதியில் போய் மொட்டை போட்டு வந்தோம். இப்போ திருப்பதி பிரசாத்தை அவர் இங்கே கொண்டு வந்து சென்னைக்கு கூட்டு வந்து அவருக்கு வந்து இங்கே உள்ளவங்க மொட்டை போட்டு விட்டாங்க. இப்போ மொட்டை போட்டு விட்ட திருப்பதி பிரசாத் மொட்டை தலையோடு நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போட்டாங்களா மொட்டை அப்படின்னு கேட்டுக்காரு. யாரு? தில்ராஜ். ஆமாம் சார். யாரு அப்படின்னு கேட்டாரு. ஏஆர் முருகதாஸ் சார். எனக்கு என் கதையே என்ன தெரியுமா, இந்த கேம் சேஞ்சுன்னு ஒரு படத்தில் கேமே சேஞ்ச் பண்ணி இந்த சங்கர் நம்மளை ஓட விட்டாரு அப்படின்ட்டுருக்காரு அவர். இந்த பக்கம் இவர், என் கதையை நீங்கள் யாரும் கேட்காம உங்கள் கதையே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு இருக்காரு. யாருன்னா மைத்ரி மூவிஸ் அவர் பார்த்துருக்காரு. குடுபாடு அக்லின்னு சொல்லி ஒரு படத்துக்கு காட் பிளஸ் யூ மாமே, காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னாங்க. நானும் படம் பிரமாதமாக வரப்போகுதுன்னு நினச்சேன். ஒரு 80 கோடி ரூபா நஷ்டம், அடிச்சு விட்டாங்க விபூதியை அப்படின்ட்டு இருக்காரு. ஐயோ, எல்லாருக்கும் இந்த கதை தான். தமிழ் படம் எடுக்க வந்தது தப்பான கதைப்பா. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மதராசி திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. படம் வெளியானோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்தது. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் போட்டாங்க தயாரிப்பு தரப்புல இருந்து. அடுத்தடுத்த நாட்கள் பெரிதளவுள்ள கலெக்ஷன் வந்து அஃபிஷியலாக வரல. ஸோ ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த படம் வந்து ப்ராஃபிட்டாக லாஸா சார்? நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்களே தெரிஞ்சுங்க இது லாபமா நஷ்டமானு. சிவகார்த்திகேயனுக்கு வந்து 50 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க, முருகதாஸ்க்கு 15 கோடி, அனிருத்துக்கு 15 கோடி, அப்புறம் ஆல் அதர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 கோடி. இது இல்லாமல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து 50 கோடி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 140 கோடி இதனுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ படம் ரிலீஸ் ஆகி முதல் ஒரு வாரம் படம் பரவாயில்லாமல் ஓடிச்சு. தியேட்டர்ல எல்லாம் ஃபுல்லாச்சு, அதெல்லாம் க்ரௌடெல்லாம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன் மட்டும் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 70 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு மதராசி. 70 கோடி ரூபாங்கிறது கிராஸ் 70 கோடி ரூபான்னா நெட்டு வந்து ஒரு 35 கோடி ரூபா தான் வரும். ஸோ 35 கோடி ரூபா தான் வந்து வேர்ல்டு வைடு வந்து கலெக்ஷன் நம்ம ப்ரொடியூசருக்கு வர காசுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டிஜிட்டல் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறதுனால ஆடியோ ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 110 கோடி ரூபா தான் கலெக்ட் ஆயிருக்கு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 140 கோடி ரூபா, கலெக்ட் ஆனது 110 கோடி ரூபா. ஸோ 30 கோடி ரூபா லாஸ். இப்போ நீங்கள் வந்து கலெக்ஷன் வைஸ் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, பட்ஜெட் வைஸ் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அதையும் தாண்டி சிவகார்த்திகேயனுக்கு முந்தைய அமரன் படம் பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணது. ஆனால் அடுத்த படம் அப்படிங்கும்போது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் முருகதாஸ் அவர்கள் கூட ஏன் கை கோர்த்தார் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. ஏன்னா முருகதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக 4 தோல்வி படங்கள். அவர் வந்து மேடையில் இதற்கான காரணங்களை சொன்னாலுமே இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அமரன் படம் நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றி படம், கிட்டத்தட்ட 330 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து இம்மீடியட்டாக ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது முருகதாஸோட சேர்ந்து பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கு சில பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும்போது, அதாவது கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டங்களில்
ஏழாம் அறிவு படத்துக்கு வந்து காம்பேர் பண்ணுறதுக்காண்டி சிவகார்த்திகேயன் கூப்பிட்டுருக்காங்க. முதல்ல நீங்கள் பண்ணுறீங்களா, காம்பேர் பண்ணுறீங்களான்னும் போது ரொம்ப சந்தோஷம் சார், இவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து மறுபடியும் கூப்பிட்டு, இல்லை சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து வேற ஒரு பெரிய ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சார், எந்த விஷயமா இருந்தாலும் நான் பண்ணுறேன், என்னுடைய பங்களிப்பு இவ்வளோ பெரிய படத்தில் இருந்தாலே எனக்கு சந்தோஷம் சார்னு சொல்லியிருக்காரு. ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த படத்துக்கு வந்து ஜெய் வந்து காம்பேர் பண்ணியிருக்காரு, நடிகர் ஜெய். அவர் காம்பேர் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பின்னாடியிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்க பேச மாட்டாங்க, பின்னாடியிலேருந்து இதை பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து ஜெய்க்கு வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு வந்து அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது, அந்த மேடையில் ஜெய் பின்னாடி நின்று பார்க்கும்போது அங்கே வந்து சூர்யா, முருகதாஸ், அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து முருகதாஸோட படம், இந்த மாதிரி பெரிய படம்லாம் நம்ம பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் பார்த்துட்டே இருந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் நடிக்க வந்து சில காலங்களில் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் கம்பெனிலேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு சிவகார்த்திகேயனுக்கு. இந்த மாதிரி வந்து முருகதாஸ் சாரோடைய ப்ரொடக்ஷனில், அதாவது தயாரிப்பாளர் முருகதாஸ், நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்களா, அவங்கள ஹீரோவை போட்டு பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க, எப்படி சார் அவங்க அபிப்பிராயம்னு கேட்டோன்னே இவரே நேரடியாக முருகதாஸை போய் பார்த்து, சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நான்லாம் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் சினிமாக்கே வந்தேன், ஸோ நிச்சயமாக பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு முருகதாஸ்ட்டு சொல்லியிருக்காரு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் மான் கராத்தே. மான் கராத்தே படம் வந்து எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அது இல்லாமல் மான் கராத்தே படத்தினுடைய ஆடியோ வெளியீடு இருந்துச்சு இல்லையா, அந்த ஆடியோ வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு, முருகதாஸ் இருந்திருக்காரு, இவங்கெல்லாம் இருக்கும்போது அந்த மேடையில் வந்து சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. ஏன்னா அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் வந்து சங்கரோட படம், முருகதாஸோட படத்தில், அதாவது அவங்களுடைய டைரக்ஷன், சங்கர் டைரக்ஷன், முருகதாஸ் டைரக்ஷன்லாம் நான் நடிக்கணும், எனக்கு ரொம்ப விருப்பம், என்னைக்காவது அது ஒரு நாள் நடக்கும், நான் நடிப்பேன் அப்படிங்கிறத மேடையிலே சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இருந்த சோஷியல் மீடியா, அன்னைக்கு அந்த கூட்டத்தில் வந்தவங்கலாம் இருக்காங்கல்ல, அப்போ தான் வளர்ந்து ஒரு நடிகராக இருக்கார் சிவகார்த்திகேயன். அதனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் ட்ரால் பண்ணி எழுதியிருந்தாங்க. அதாவது 2 படம், அது 1-2 படம் நீ ஜெயிச்சிட்டா உடனே வந்து நீ முருகதாஸ் டைரக்ஷனில் நடிக்க முடியுமா, சங்கர் டைரக்ஷன் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் சோஷியல் மீடியாவில். அதுவும் மான் கராத்தே படத்தில் ஹன்சிகா மோத்வானி ஹீரோனு, அதுவுமே விமர்சனமானது. ஹன்சிகா மோத்வானி அப்படின்னு அதுவுமே விமர்சனமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நயன்தாரா இன்னும் பெரிய பெரிய நடிகளோடலாம் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி ஆரம்ப காலத்தில் வந்து நீ எல்லாம் வந்து 2 படம் நடிச்சுட்டு 2 படம் ஓடிட்டா நீ வந்து முருகதாஸோட படம், சங்கரோட படத்துல எல்லாம் நடிக்க முடியுமா, என்னப்பா நீ ஓவரா ஆசைப்படுறிய, ஒரு ஆசைக்கு ஒரு அளவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ணி சில விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும் போல. இது அவர் மனசுல வந்து, அதாவது சுருக்குன்னு படுதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் நான் நடிக்கக்கூடாதா, நான் நடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி அன்னைக்கு நான் வைராக்கியமாக நினச்சேன். நிச்சயமா என்னை நான் வந்து என்னுடைய திறமையும் நான் வளர்த்துக்குவேன், அதே மாதிரி என்னுடைய வியாபாரத்தையும் நான் வளர்த்துக்கிட்டு நான் நிச்சயமா இதே முருகதாஸ் டைரக்ஷன்ல, சங்கர் டைரக்ஷன்ல ஒரு காலத்தில் நடிப்பேன் அப்படின்னு நான் வந்து தீர்மானம் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் முருகதாஸ் டைரக்ஷனில் வந்து மதராசி படம் நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஆடியோ மேடையிலே அவர் சொல்லியிருந்தாரு. இது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக ஒரு கனெக்டிவிட்டி சொல்கிறாரு. அதுவும் சிவகார்த்திகேயன் சொன்னது. அது என்ன அப்படின்னா, அதாவது முருகதாஸ் அண்ணனோட சேர்ந்து நான் இந்த படம் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எங்கள் அப்பாவோட பேர் வந்து தாஸு, முருகதாஸ் அண்ணனோட பேர் வந்து முருகதாஸு. ஸோ இதெல்லாம் எனக்கு மனசில் வந்து ஒரு சென்டிமெண்ட் கனெக்டிவிட்டி இருந்துச்சு, அதனால் நான் சேர்ந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரே தான் சொன்னார். ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது, அதாவது பெரிய வெற்றி படம், அதாவது அமரன் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 330 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு. சிவகார்த்திகேயன் கேரியர்லேயே இது ஒரு பிளாக் பஸ்டர் படம். நிச்சயமாக அதுக்கு அடுத்த படம் முருகதாஸோட ஒர்க் பண்ணுற இந்த மதராசி படம் வந்து அமரன் அளவுக்கு வெற்றி பெறும்னு அவர் நினச்சிருக்க மாட்டார், நிச்சயமாக நினச்சிருக்க மாட்டார். ஆனால் வந்து ஒரு சுமாரான படம் வந்திருக்குமா அப்படின்னா அதனுடைய எப்படி சொல்றது, ஒரு கால்குலேஷன் அவருக்கு இருந்திருக்கலாம். இருந்தாலும் சில காரணங்கள் என்னென்னா, இம்மீடியட்டாக அடுத்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னும் போது யாருமே வந்து அவைலபிளாக இல்லை, டேரக்டர்ஸ் அவைலபிளாக இருக்கணும்ல. பாப்புலரான டேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெல்சனோ, லோகேஷோ, இல்லை வந்து கார்த்திக் சுப்ராஜோ, இன்னும் சிலர் வந்து அட்லி, எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால சரி முருகதாஸ் தான் படம் இல்லாமல் இருந்தார். அதான் உண்மை. ஏன்னா முருகதாஸ் வந்து ரஜினியை வச்சு தர்பார் கொடுத்துருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து சிக்கந்தர்னு ஒரு படம் சல்மான் கானை வச்சு கொடுத்துருந்தாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு வச்சு ஸ்பைடர் கொடுத்துருந்தாரு. ஸோ வந்து அடுத்து அவருடைய படங்களில் யாருமே நடிக்காத ஒரு சூழ்நிலையில் தோல்வி முகத்தில் இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து முருகதாஸை நம்பி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து பல காரணங்கள் இருந்தால் கூட என்னைக்காவது ஒரு நாள் முருகதாஸ் டைரக்ஷனில் நடிப்பேன்னு வைராக்கியமாக நினைச்சார்ல, அதுக்காண்டி தான் முருகதாஸ் டைரக்ஷனில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அவருடைய வைராக்கியம், அவருடைய சென்டிமெண்ட் பாண்டிங், இதுக்கெல்லாம் வந்து படம் கொடுத்துருக்காரு முருகதாஸ்க்கு. மொத்தத்தில் வந்து இப்போ யாருமே வந்து ஹீரோ சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலையில் இருந்த முருகதாஸ் பார்த்தீங்கன்னா
சரி வந்துச்சுப்பா நமக்கு அடிச்சிச்சுப்பா ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லி ஒரு 15 கோடியை வந்து சம்பளமாக தட்டிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மதராசி வந்து ஏதாவது பிரமாதமாக கொடுத்துருக்காரா, புதுசாக ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா எதுவுமே இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி அதை வந்து தூசி தட்டி அது தோட்டா கிட்டா உள்ள போட்டிருப்பாரான்னு தெரியல, மறுபடியும் எடுத்துட்டு வந்து மதராசிங்கிற மாதிரி படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரில சார். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து நல்லா கால்குலேட் பண்ணி படங்கள் வந்து தேர்வு செஞ்சு அடுத்தடுத்து வந்து உயரத்துக்கு போயிட்டு இருந்தாரு. இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் இந்த 100 வருஷ தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனா வந்த ஒருத்தர் வந்து, அதாவது ஆக்ஷன் ஹீரோவா வந்து கன்வெர்ட் ஆனதே கிடையாது. அந்த ரெக்கார்டை வந்து சிவகார்த்திகேயன் வந்து பிரேக் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்தடுத்து படங்கள்லாம் நல்ல நல்ல படங்களா தேர்வு பண்ணிட்டு தான் போறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு அப்படிங்கிறது வந்து இது என்னதான் நீங்க புத்திசாலியா இருந்தாலும் வந்து சில நேரங்களில் உங்களோட கால்குலேஷன் மிஸ் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து சென்டிமெண்டா சில ரீசன்ஸ்க்காக இந்த படம் நடிச்சாலுமே ஒருவேளை இந்த படம் தோல்வி அடைஞ்சுன்னா அடுத்தடுத்த படங்கள்ல மார்க்கெட் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவருக்கு தோணியிருக்காதா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு? இல்லை, நிச்சயமா அவருக்கு தோணி இருக்கும். இதுக்கு நடுவில் காமெடியா ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னா, அதாவது முருகதாஸுக்கு ஒரு டேட்ஸ் கொடுத்துட்டாரு, மதராசி படம் நடிச்சிட்டாரு. இப்போ வந்து சிவகார்த்திகேயனோட இன்னொரு ஆசை வந்து இன்னும் நிறைவேறாமே இருக்கு. அது என்ன அப்படின்னா சங்கர் படத்தில் நடிக்குங்கிறது. இப்போ சங்கர் வந்து படம் இல்லாமல் இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் 2, கேம் சேஞ்சர்லாம் கொடுத்துட்டு வேல்பாரி பண்றதுக்கு யாராவது ப்ரொடியூசர் வருவாங்களான்னு வந்து எப்படி சொல்றது, வீட்டு வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ சங்கருக்கு ஒரு தேதி கொடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு விடுவார். நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி வந்தால் அது நம்மளுடைய கேரியரை பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமா பாதிக்கும். அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதெல்லாம் நடிகர்களுக்கு தெரியும். தெரிஞ்சே சில நேரங்களில் தவறுகளை செய்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு படம் வந்து தோத்துருச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிடும். இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன கால்குலேஷன் சொல்றீங்களுக்கு. நம்ம பராசக்தி படம் இருக்கு இல்லையா, அது சுதாகோங்கராவோட படம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அதை எதிர்த்து போராடுற ஒரு நாயகனாக நடிக்கிறார் சிவகார்த்திகேயன். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கதை வந்து தமிழ் மக்களோட கனெக்ட் ஆயிரும், பெரிய வெற்றி படம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுதாகோங்கரா ஒரு நல்ல இயக்குனர், பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நிச்சயமா அடுத்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு படம் ஓடலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கலாம். இருந்தாலும் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி சரியான கேள்வி, பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. இப்போ சத்யஜோதி, முருகதாஸ், இவர் நம்ம வெங்கட் பிரபு, வெங்கட் பிரபு வந்து ரொம்ப நாளாக வந்து காணாமல் போயிருக்காரு. காரணம் என்னன்னா கோட்டு, அது வந்து விஜயை வச்சே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் படம் கொடுத்ததுனால அடுத்து வந்து அவர் படமே இல்லை. இது ரியாலிட்டி. இது வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் பல பேர், சங்கர்லேருந்து மணிரத்னத்துலேருந்து முருகதாஸ்லேருந்து படம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு தோல்வி படம் கொடுத்ததுனால தான். வெங்கட் பிரபு வந்து கோட் பண்றாரு, விஜய் வச்சே பண்றாரு அப்படின்னோன்னா இமீடியட்டா நம்ம ஒரு படம் பண்ணலாம், அந்த கால்குலேஷன்ல தான் வந்து எப்படி சொல்றது, சிவகார்த்திகேயன் வந்து வெங்கட் பிரபுக்கு இமீடியட்டா ஒரு டேட்ஸ் கொடுத்தாரு. ஆனா கோட் சரியா போல அப்படின்னோன்னா, இன்னும் சொல்ல போனா கோட்ல பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இம்மீடியட்டா சிவகார்த்திகேயனோட டேட்ஸ் வாங்கணுங்கிறதுக்காண்டி விஜய்கள் இருக்கிற துப்பாக்கியெல்லாம் வாங்கி சிவகார்த்திகேயன் கொடுத்து சில விஷமமான வேலைகள்லாம் நடந்துச்சு. அதனாலே வந்து சிவகார்த்திகேயன் வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஆடியோ மேடையில் கூட பார்த்தீங்களா, நான் வந்து யாருக்கும் போட்டி கிடையாது, விஜய் அண்ணா தான், நான் வந்து எந்த காலத்துலையும் தளபதி ஆக முடியாது, சின்ன தளபதி ஆக முடியாது, திலீப் தளபதி ஆக முடியாது அப்படிலாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். காரணம் என்ன, விஜய் ரசிகர்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சிவகார்த்திகேயன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து எப்படா எஸ்கேப் ஆகுறதுன்னு அந்த மேடையை பயன்படுத்தி அது சொல்லிட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, வெங்கட் பிரபுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷனில் ஒரு படம், சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு இந்த காம்பினேஷன் ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேதி கொடுக்காம இருந்தார், ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டே வந்தார். இந்தா தரேன் அந்த தரேன் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே வந்தார். அதுக்கு காரணம் வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு தோல்விப்பட இயக்குனர் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து என்னன்னா மதராசி கொஞ்சம் சுமாராக போனோன்னே மறுபடியும் வெங்கட் பிரபுவை கூப்பிட்டு, சார் நம்ம அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு. வெங்கட் பிரபு என்ன பண்ணிடுறாரு, ஓகே பாஸ் நம்ம போய் நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சத்யஜோதி ப்ரொடக்ஷனில் வந்து சார் இந்த மாதிரி உடனே ஆரம்பிக்கலான்னு சொல்றாரு சிவகார்த்திகேயன். என்ன சார் பண்ணலாம், உடனே ஆரம்பிச்சிடலாமா, உடனே தேதி தரங்கிறாரு அடுத்த மாதமே அப்படின்னா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வேற ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. இப்போ வந்து மதராசி படம் வந்து ரொம்ப சுமாராக போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்போது வெற்றி படங்களோட இருந்தபோது அட்வான்ஸ் கொடுத்தோம். இப்போ சுமாராக போகிற படத்துக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை தொடங்கணும்னா ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டி. அதுவும் இல்லாமல் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான், அதாவது மதராசியோட பிஸ்னஸ் வச்சு தான் வந்து இதில் வந்து பிஸ்னஸ் கேட்பாங்க. இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மதராசி படத்தை முழுசாக முடிச்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எதுவுமே விற்கலை. எல்லா ஏரியாவுமே அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், அவர் கதை தனி கதை, நம்ம வருவோம். அவர் பேர் வந்து பிரசாத். ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே திருப்பதி பிரசாத் தான் தெரியும். அவரே தான் எல்லாமே ரிலீஸ் பண்ணார். அவருக்கு 30 கோடி நஷ்டம், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அவங்க வந்து இப்போ உடனே ஆரம்பிக்க வேணாம், அப்படி உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னா
ப்ராஃபிட் ஷேரிங்கில் வராரா, ப்ராஃபிட் ஷேரிங்கில் வந்தார்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது வெங்கட் பிரபு சொல்றாரு, என்ன சார் அவரே வந்து தேதி ரொம்ப நாளாக கொடுக்காம இருந்தார், இப்போ கொடுக்குறாரு, நீங்கள் வந்து தள்ளி போடுறீங்க அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்டி இருக்குது. ஃபைனான்ஸ் செட்டை போனால் என்ன சொல்லுவாங்க, சார் மதராஸுக்கு சுமாராக தான் சார் போயிருக்கு, பார்த்து பண்ணுங்க சார்னு சொல்லுவாங்க. அப்புறம் வியாபாரங்களுக்கு வரவங்க என்ன சொல்லுவாங்க, சார் அதனுடைய கலெக்ஷன் இவ்வளோ தான் சார், அதனால் கொஞ்சம் பார்த்து ஏரியாவை கம்மியாக கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது பிரபு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அதாவது நடுவில் மாட்டிக்கிட்டது வந்து வெங்கட் பிரபு தான். இப்போ அந்த படம் வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குது. நான் இதெல்லாம் எப்படின்னா ரியாலிட்டி இப்படி தான் சார் இருக்குது. இது சிவகார்த்திகேயனை விடுங்க, நீங்கள் இந்த ப்ரொடியூசர் இருக்கார்ல பிரசாத், தான் சொன்னேன்ல, திருப்பதி பிரசாத், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமஸான பாப்புலரான ஒரு பெரிய ப்ரொடியூசரு. அவரோட ஊரே திருப்பதி. அவர் எப்படின்னா திருப்பதி பிரசாத்னு சொன்னால் தான் ஆந்திரா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும். அவரோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமான நிலைமை. அதாவது காமெடியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னென்னா, இங்கேருந்து தான் நம்ம எல்லாரும் தேடி போய் திருப்பதியில் போய் மொட்டை போட்டு வந்தோம். இப்போ திருப்பதி பிரசாத்தை அவர் இங்கே கொண்டு வந்து சென்னைக்கு கூட்டு வந்து அவருக்கு வந்து இங்கே உள்ளவங்க மொட்டை போட்டு விட்டாங்க. இப்போ மொட்டை போட்டு விட்ட திருப்பதி பிரசாத் மொட்டை தலையோடு நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்து புலம்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தன் போய் பக்கத்தில் போய் கேட்டிருக்கான், சார் சார் அப்படின்ட்டு இருக்கான். யாரு அப்படின்னு இருக்காரு. சார் நீங்கள் தானே சார் ப்ரொடியூசர் திருப்பதி பிரசாத் அப்படின்ட்டு இருக்காரு. கேட்டிருக்கான். ஆமாம் சார், ஆமாம், என்ன அப்படின்ட்டு இருக்காரு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். எதுக்கு அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை சார், நான் வந்து ஒரு 200 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு கதை வச்சுருக்கேன் சார், நீங்கள் அடுத்த படமாக பண்ணுறீங்களா சார் அப்படின்னோன்னே அவர் யோசிச்சுக்காரு. ஐயோ நம்ம வந்து இங்கே நின்னாலே நமக்கு ஆபத்து போலையே, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு டிரைவர் நின்றுருக்கான் பக்கத்தில் காரோட. டே எட்ரா வண்டியா அப்படின்ட்டு இருக்காரு. யார்? திருப்பதி பிரசாத். அவன் என்னடா நம்ம சார் வந்து எப்போவுமே சைலண்டாக பேசுவார், இவ்வளோ கோமா வண்டி எடுறாங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எட்ரா வண்டியா டே, இந்த நாட்டாம்படத்தில் சொல்லுவாங்கல்ல விஜயகுமார், எட்ரா வண்டி அப்படின்னு வரல தீர்ப்பு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து வண்டியை வேகமாக ஏறி உட்காந்தா பரவாயில்ல, ஜம்ப் பண்ணி உட்காந்துருக்காரு வண்டியில். போடா டே 140 160 விடுறா அப்படின்ட்டு இருக்காரு. யாரு? திருப்பதி பிரசாத் டிரைவர் சொல்லியிருக்கான், சார் அவ்வளோ ஸ்பீடாலாம் போனால் ஆபத்து சார், என்ன இங்கே இருந்தால் உயிருக்கே ஆபத்துடா, போடா டே பரவாயில்ல போடா 140 160 போடா அப்படின்னு சொல்லி ஹைவேஸில் வண்டி பயங்கரமாக பறந்துருக்கு. எப்படின்னா எப்படியாவது சீக்கிரமாக ஆந்திரா பார்டருக்குள்ளே போயிடணும்னு ட்ரை பண்ணி உள்ளே போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, திருத்தணி இருக்குல்ல, மலை மேலே இருக்கு கோயில், அது லாங்கில் பார்த்தீங்கன்னா கோயில் மட்டும் தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு கோயில் வாசலில் கார் நிறுத்துறா அப்படின்ட்டு இருக்காரு. உடனே நிறுத்தணும்னா டக்குன்னு இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி கோயில்கிட்ட போயிருக்காரு. ஐயா என்ன கோயிலுக்கு போறீங்களா, நானும் துணைக்கு வரட்டுமா, ஐயா அப்படின்னு இருக்கா. இருடாடே அப்படின்னு சொல்லிட்டு போய் கோயில் வாசல்ல, மேலே மலையெல்லாம் ஏறல, கோயில் வாசல்ல பார்த்தீங்கன்னா, இனிமே நான் தமிழ்நாட்டுக்கே வர மாட்டேன், எந்த காலத்துலயும் தமிழ் படமே எடுக்க மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு அடிச்சிருக்காரு. குனிஞ்சு மண்ணில் தரையில அடிச்சா அங்க இன்னொரு குரல் கேட்குது. அது என்னன்னா, நானும் தமிழ் படமே எடுக்க மாட்டேன் சத்தியம் அப்படின்னு இன்னொருத்தர் அடிச்சிருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளு, நானும் தமிழ் படமே எடுக்க மாட்டேன் சத்தியம் அப்படின்னோன்னே, அது நம்ம குனிஞ்சி வந்து சத்தியம் பண்ணும்போது நானும் எடுக்க மாட்டேன் கேட்குது. எக்கோவா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நிமிர்ந்துருக்காரு. 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா நிமிர்ந்துருக்காங்க. சார் தில்ராஜ் சார் அப்படின்ட்டு இருக்காரு. யார்? திருப்பதி சார். திருப்பதி என்ன போட்டாங்களா மொட்டை அப்படின்னு கேட்டிருக்காரு. யார்? தில்ராஜ். ஆமாம் சார். யார் அப்படின்ட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸ் சார். எனக்கு என் கதையே என்ன தெரியுமா, இந்த கேம் சேஞ்சுன்னு ஒரு படத்தில் கேமே சேஞ்ச் பண்ணி இந்த சங்கர் நம்மளை ஓட விட்டாரு அப்படின்ட்டு இருக்காரு அவர். இந்த பக்கம் இவர், என் கதையை நீங்கள் யாரும் கேட்காம உங்கள் கதையே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு இருக்காரு. யாருன்னா மைத்ரி மூவி மிக்ஸ். அவர் பார்த்துருக்காரு. குட் பேட் அக்லின்னு சொல்லி ஒரு படத்தில் காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னாங்க. நானும் படம் பிரமாதமாக வரப்போகுதுன்னு நினச்சேன். ஒரு 80 கோடி ரூபா நஷ்டம், அடிச்சு விட்டாங்க விபூதியை அப்படின்ட்டு இருக்காரு. ஐயோ எல்லாருக்கும் இந்த கதை தான். தமிழ் படம் எடுக்க வந்தது தப்பான கதைப்பா, நம்ம ஆந்திரா பக்கம் போய் ஏதாவது ஒரு பொழப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே ஒன்றா கிளம்புறாங்க. ஒன்றா வாங்க நம்ம போவோம் அப்படின்னும் போது திருப்பதி பிரசாத் சொல்லியிருக்காரு, மேலே போய் சாமியை கும்பிட்டு போயிடுவேமே அப்படின்ட்டு இருக்காரு. நம்ம நிற்கிறது தமிழ்நாடு இல்லை, இன்னும் நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டலையா, நீ என்ன மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்னா அதுக்குள்ளே பல ஆபத்துகள் நமக்கு காத்திருக்கலாம், அதனால் இம்மீடியட்டாக காரில் ஏறி எஸ்கேப் போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே காரில் ஏறி, ஏதாவது ஏன் சோக கதையை கேளு தாய் குளமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பாக்கியராஜ் படம் தூரல் நின்று போச்சு, அந்த பாட்டு பாடிக்கிட்டே வந்து பழைய சோக கதையெல்லாம் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ஆந்திரா பார்டர், இந்த தமிழ்நாடுலேருந்து ஆந்திரா பார்டர், திருத்தணி அடுத்து இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டர் கார் தாண்டினோன்னே ஒரு வாய்ஸு, அதாவது இனிமே நீ பார்டர் தாண்டுவ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுக்கு. ஐயோ அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வருவ அப்படிங்க. ஐயோ அப்படின்ட்டு இருக்காங்க.
தப்பிச்சு போங்க அப்படின்னு கேட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஐயோ அப்படின்னு சல்லுன்னு வந்து 140 160 180 கார் வந்து ஸ்பீடாக பிறந்திருக்கு. இது வந்து தயாரிப்பாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து அதாவது தெலுங்குலேருந்து தமிழ் படம் எடுக்க வந்த தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் எடுத்தவங்க. ஒருத்தர் அஜித் வச்சு எடுத்தார், இன்னொரு வந்து ராம் சரண் வச்சு எடுத்தார், இன்னொருத்தர் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்தார். ஸோ இவங்களெல்லாம் வந்து முடிச்சு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. கள நிலவரம் வந்து இப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த ரியாலிட்டியை வந்து நடிகர்களோ இல்லை வந்து இயக்குனர்களோ இன்னும் வந்து சுத்தமாகவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தயாரிப்பாளர் வந்து ஒவ்வொருத்தனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒவ்வொரு படத்தில் கொல்லப்படுகிறான். இதான் உண்மை. அதாவது வந்து சாகடிக்கப்படுகிறான். இன்னும் வெளிப்படையாக பேசலாம், இதான் உண்மை. அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோடிகளில் பணம் இன்னைக்கு 200 கோடி 150 கோடி 300 கோடின்னு கொண்டு வந்து மொத்தமாகவே காலி பண்ணி விட்டு எல்லாரையும் அனுப்பிச்சா அப்படி. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, காமெடியாக இந்த இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க யார், லைக்காவை பற்றி. அதாவது வந்து டாலர்ஸ்லேயே பணம் கொண்டு வந்தாங்க, டாலர்ஸில் கொண்டு வந்தவங்களே டால்னு அடிச்சு விட்டாங்க. டால்டா டப்பா வந்து முதுகுலகத்தையே தொங்க விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்கெல்லாம் ஏமாத்தாரம். தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ், கன்னடா ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படின்னு தமிழ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, தேதி கிடைக்கலைங்கிற வைத்தறிச்சலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இது இப்படி தான் சார் போயிட்டுருக்கு. இது வந்து இந்த நடிகர்கள், இயக்குனர்கள் இவங்கெல்லாம் வந்து கள நிலவரம், அதாவது ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை புரிஞ்சிக்காம தொடர்ந்து இந்த மாதிரி சம்பளம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது என்றைக்குமே சிக்கல் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி நம்ம 2 வார்த்தை பேசுவது என்னென்னா, கூலி படத்துக்கு வந்து அவருக்கு 50 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. முதல் படம் மாநகரத்துக்கு 5 லட்சம், அதுக்கப்புறம் கைதிக்கு என்ன வாங்கினான்னு தெரில, மாசுக்கு லியோ அதுக்கெல்லாம் என்ன வாங்கினான்னு தெரியல, கூலி படத்துக்கு 50 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 லட்சம் சம்பளம். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம லோகேஷ் கனகராஜ் பற்றி பேசணும். இப்போ லோகேஷ் கனகராஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு 50 கோடி கொடுத்துருக்காங்க சம்பளம். அதுக்கப்புறம் வந்து முதல் படம் வந்து மாநகரத்துக்கு வந்து 5 லட்சம் தான் சம்பளம். அதுக்கப்புறம் என்னென்ன சம்பளம் வாங்கினான்னு தெரில, அந்த மாஸ்டர் இதுக்கெல்லாம் சம்பளம் வாங்கினான்னு தெரில. கூலியை பொறுத்த வரைக்கும் 50 கோடி வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து அவர் வந்து கமிட் ஆன படம் என்னென்னா கைதி 2 ப்ரொடக்ஷனில் போய் அந்த தயாரிப்பு நிறுவனத்துட்டு போய் எனக்கு 75 கோடி வேணும் டைரக்ஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காரு. அங்கே கைதி 2 படத்தினுடைய ஹீரோ யார் அப்படின்னா அது வந்து கார்த்தி. ஒரு கார்த்தியை வந்து ஹீரோவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 75 கோடி ரூபா ஒரு டேரக்டர் சம்பளம் கேட்டால் அந்த பட்ஜெட் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? அந்த வியாபாரம் எப்படி சார் நடக்கும்? கார்த்தி அப்படின்னா அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, நல்ல நடிகர் தான், அதில் ஒன்றும் சந்தேகத்தில். வியாபாரத்தில் ரஜினியோ கமலோ விஜய் அஜித்தோ கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த வியாபாரம் தானே அவருக்கு நடக்கும். அது அவருடைய படத்தை டைரக்ட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கேற்ற சம்பளம் கேட்டால் தான் அந்த படமே நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் அங்கே போய் ரஜினி படத்தில் 50 கோடி வாங்கின மாதிரி அங்கே எனக்கு 75 கோடி கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா இது எந்த விதத்தில் வந்து சரியாக இருக்கும்? இது மாதிரி தொடர்ந்து நடந்து அது கைதி 2 ட்ராப்புங்கிறாங்க. இதெல்லாம் கூட மோசமான விஷயம் என்ன தெரியுமா? ரஜினி கமல் இணைஞ்சு நடிக்கிற ஒரு படம், எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதுதான் உண்மை. ரியாலிட்டிங்கிறது இதுதான் உண்மை. கமல் வந்து எப்படியாவது ரஜினியை வந்து சிக்க வச்சு ஒரு படத்தை எடுத்து அதனுடைய லாபம், அதாவது இந்த ஜூஸ் எடுத்துடலான்னு பார்க்குறாரு கமல். ஆனால் ரஜினி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கழுவுற மீனில் நழுவுற மீன். அதாவது அரசியலுக்கு வரேன்னு எவ்வளோ வருஷமாக டாக் காமிச்சார். 1 வருஷம் 2 வருஷம் ஒருத்தர் வந்து ஏமாற்ற முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 96லேருந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரேன்னு ஒரு 20 வருஷமாக டாக் காமிச்சு வரல அப்படின்ட்டு கதவை மூடிட்டு அப்படின்னு போயிட்டாரு. அந்த மாதிரி வந்து தரேன் நடிக்கலாம் ஒன்னா நடிக்கலாம்னு சொல்லிட்டு முடியாது அப்படின்ட்டு ரஜினி வந்து எந்த காலத்துலையும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். இதுதான் உண்மை. ஆனா அதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜுக்கு 100 கோடி சம்பளமா இப்பவே பேசிட்டு இருக்காங்க. இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க, தமிழ் சினிமா யாராலுமே காப்பாற்ற முடியாது. ரொம்ப நன்றி சார். மதராஸ் திரைப்படம் குறித்தும் தயாரிப்பாளர் படுற கஷ்டங்கள் குறித்தும் டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.